நைட் ஷோவோட 5th எபிசோட்ல நான் பவானி ஸ்ரீ இவரு திலீப். இன்னைக்கு உங்ககிட்ட August 13th 2022 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி தான் நாங்க பேச இருக்கோம். சோ திலீப், இந்த படத்தோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகேயா 2 அப்படின்றது தான். இந்த படம் பார்த்தோம்னா தெலுங்குல தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? தெலுங்குல எடுத்திருந்தாலும் தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜஸ்லயுமே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கார்த்திகேயா 2 அப்படின்ற படம் வந்து 2014ல கார்த்திகேயா அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட கண்டினியூஷன் பார்ட்டா அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து நினைப்பாங்க கார்த்திகேயா அப்படின்னோடனே வந்துட்டு முருகர் பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திகேயா 1 வந்து அந்த பேசிஸ்ல தான் வந்து இருக்கும். அதாவது அந்த சுப்பிரமணிய சுவாமி முருகன் டெம்பிள் அந்த மாதிரி அதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து கார்த்திகேயா 1ல இருந்திருக்கும். சோ கார்த்திகேயா 2 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பேஸ் பண்ணி தான் படம் இருந்திருக்கும். இல்ல இப்ப இந்த படத்தை வந்து யார் திலீப் டைரக்ட் பண்ணிருக்காங்க? தெலுங்கு இயக்குனர் சந்து பண்ணிருக்காங்க. எடிட்டிங்மே கூட தெலுங்கு சினிமால இருக்கக்கூடிய கார்த்திக் வந்து இந்த படத்தை வந்து எடிட் பண்ணிருக்காரு. சோ இப்போ இந்த படத்தோட வந்து கதைன்னு பார்த்தோம்னா எப்படி திலீப்? கார்த்திகேயா 2 அப்படின்ற கதை வந்துட்டு எந்த பேஸ் பண்ணி? மகாபாரதம் இருக்குல்ல, ஆமா ஆமா, அந்த துவாபரம் இருக்குல்ல, அதுல எண்ட் ஆகுது. கலியுகத்துக்கான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க கிருஷ்ணன். சொல்ல போனா கலியுகம் சொல்ல போனா அதிகமான தப்பு நடக்கும், நோய் எல்லாம் பரவும். அந்த நோய்க்கான சொல்யூஷன் தான் கிருஷ்ணனோட கால இருக்கிற காப்பு. அந்த சொல்யூஷன் அங்கதான் இருக்கு. சொல்ல போனா இதை வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு ஆள் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த காப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் படம் ஃபுல்லாவே டிராவல் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி மர்மம் கலந்த, அட்வென்ச்சர் கலந்த ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா இது வந்து சொல்ல போனா ஒரு கடவுள் நம்பிக்கையும் அறிவியல் நம்பிக்கையும் கலந்த மாதிரி படம் போகும். ஆமா, படம் பாக்குறப்ப நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து கடவுளையும் சொல்றாங்க, அதே டைம் சமயத்துல சயின்ஸை வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது நம்மளால படத்துல பார்க்க முடியும். சோ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல வந்து நிறைய சீன்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நிறைய சீன்ஸ் இருக்கும். சோ வந்து நம்ம இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ் மட்டும் பார்க்கலாம் திலீப். சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீரோட கேரக்டர் சொல்ல போனா ஒரு ஏத்திஸ்டா இருப்பாங்க. கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் ஏத்திஸ்ட் பிளஸ் டாக்டர் படிச்சா டாக்டரா இருப்பாங்க. பிளஸ் அவங்க செம்மையான ஒரு இன்டெலிஜென்டா இருப்பாங்க. அவங்க சொல்ல போனா இவங்க இப்படி வந்து இந்த சைட்ல வந்து மாட்டுறாங்க. எதுக்கு இவங்க காபாவை கண்டுபிடிக்க போறாங்க, இது ஒன்றே ஒன் கதையில வரும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல வந்து அபிரா கூட்டம் அப்படின்ற சீன் வரும். சோ அந்த சீன் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாக்குறப்பவே கொஞ்சம் வந்து வித்தியாசமா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? வந்து அபிரா கூட்டங்கிற சொல்ல போனா கொள்ளையர் கூட்டம். கொள்ளையர்கள் அந்த காலகட்டத்துல ஒரு கொள்ளையர்கள் காட்டுவாசி கூட்டம் சொல்ல போனா. அப்படியேப்பட்டவங்க வந்து சாமியை கூப்பிட்டுருக்காரு கிருஷ்ணரை. ஏன்னா அவங்க வழிபடுற முறை எப்படி இருக்கும்னா நான்வெஜ் தான் வச்சு கும்பிடுவாங்க சாமியை. சொல்ல போனா அதுக்கான பர்சன்ஸ் எல்லாம் உள்ள வர மாதிரி காட்டுறாங்க படத்துல. சொல்ல போனா அந்த அபிரா கூட்டம் வந்து கிருஷ்ணனோட பொருளை வந்து நெருங்க விடாம வந்து பாதுகாக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த கிருஷ்ணருக்கு அந்த டைம் வரும். அந்த டைம் வர்றப்போ வந்துட்டு அவங்க வந்து மத்தவங்களை கொல்ல மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கரெக்டா அமைதியா இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு இந்த அபிரா கூட்டமோட நிறைய சீன்ஸ்மே வந்துட்டு நம்ம பாக்குறப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா காமிச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல அந்த ப்ரொஃபசர் சீன் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பார்த்திருப்போம் மக்களே இந்த ப்ரொஃபசர் சீன் வந்து இல்லையா? அந்த சீன் அந்த சொல்ல போனா ரொம்ப ஒரு கிருஷ்ணர் வந்து ஒரு மனிதன் பேஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. கிருஷ்ணன் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், வாரியர், டீச்சர், சிங்கர், டான்சர், இந்த மாதிரி சூப்பரா சொல்லிருப்பாங்க. அவர் வந்து சொல்லுவார், ஒரு ப்ரொஃபசர் சொல்லுவார் இல்லையா? ஆனா அந்த ப்ரொஃபசர் கண்ணு தெரியாது, ஒண்ணும் தெரியாது, கண்ணு தெரியாது. சரியா எப்படின்னா கூட பக்கத்துல யாரு இருக்காங்க யாருக்கும் தெரியாது. ஆனா கரெக்டா கெஸ் பண்ணி நிறைய புக்ஸும் எழுதி இருப்பாரு அவரு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சு இருந்திருப்பாரு. இப்ப இந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து பாக்குறப்போவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது இவர் வந்து கண்ணு தெரியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. அவரே சொல்லுவாரு கண்ணு தெரியாதுன்னு. அப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க. கம்பு வச்சு இப்போ ஸ்டிக் வச்சு போகும்போது தெரியும் கண்ணு தெரியாதுன்னு. அப்படிப்பட்டாலும் எழுதி நோட்ல அழகா எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதிகமான விஷயத்த படிச்சிருப்பாங்க. அந்த ஆள சொல்லுவாங்க கிருஷ்ணர் வந்து ஒரு மாமேதை. அவர் வந்து மனுஷனா இருந்து தெரிஞ்சு மக்களை வந்து பாதுகாத்திருக்காங்க. ஒரு ரசனை வந்து கரெக்டா ஆட்சி பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஒரு நாட்டை கடலுக்கு நடுவுல அதுக்கு எவ்வளவு டெக்னாலஜி இருந்திருக்கும், மைண்ட் செட் தேவை, பிளான் தேவை, இதெல்லாம் தெளிவா கரெக்டா போட்டுதான் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல மனுஷன் பண்ணிருக்காங்க. வந்து அந்த மாதிரி கட்டுவாங்க. கடவுளை கவலை காட்டாம மனுஷன் பேச அதேதான். சோ வந்து நான் இந்த படம் பாக்குறப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்மள என்ன நினைச்சிட்டு இருப்போம், எனக்குமே வந்து கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். சோ வந்து நம்ம கிருஷ்ணனா ஒரு கடவுள் அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இந்த படத்துல வந்து அந்த சீன் பாக்குறப்பவே தெரியும் அந்த ப்ரொஃபசர் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதாவது கிருஷ்ணர் அப்படின்றவர் வந்து அவர் வெறும் கடவுள் மட்டும் கிடையாது, இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்தவர். அவர்
ஒரு டீச்சர், அவர் ஒரு சிங்கர், அவர் ஒரு கிளைமேட்டாலஜிஸ்ட், அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் எல்லாமே கலந்த ஒரு ஆளு, டாக்டரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்பதான் எனக்கே ஒரு என்னோட பெர்ஸ்பெக்டிவே கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. இல்ல ஆமா கடவுள்ன்றது இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அவ கிருஷ்ணன் சொல்ல போனா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, சாமியை கும்பதை விட கொடுத்த நூல்லாம் இருக்குல்ல, அதை பழைச்சாலே புரிஞ்சுக்கலாம் இங்க. பட் இப்ப நடக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம கிருஷ்ணனை மொட்டையா தான் கும்பிடுறோம். என்னன்னு தெரியாம கிருஷ்ணன் எந்த இது வந்திருக்காங்க தெரியாம சாமி கும்பிட்டுருக்கோம், அவ்வளவுதான். சாமியா பார்க்காம மனுஷனா பாருங்க, அப்பதான் தெரியும் முதல்ல அப்படின்றத சீன்ல அழகாவே கன்வே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல நிக்கில் சித்தார்த்தும் சரி, அனுபவ பரமேஸ்வரனும் சரி ரொம்ப டிஃபரெண்டான கான்செப்ட் ரெண்டு பேரும் ஃபுல் ட்ராவல் பண்ணிருப்பாங்க. ஆமா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிக்கில் சித்தார்த் வந்துட்டு டாக்டரா நடிச்சிருப்பாரு, அவர்தான் வந்து கார்த்திகேயாவா வந்து நடிச்சிருப்பாரு. சோ வந்து எப்படி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம லாஸ்ட்ல கடவுள் நம்பிக்கை வந்து மக்களுக்காக வந்துட்டு எவ்வளவு டியூட்டி தான் முக்கியம் அப்படின்ற பேர்ல அவர் உயிரை கூட பணைய வச்சு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்றது படத்துல சொல்ல போனா லிக்கிசம்மாக்கு சொல்ல போனா ஒரு ஸ்கில் இருக்கும். என்ன அந்த பாம்போட உணர்த்து அத புரிஞ்சுக்கிறது, பாம்பு தூக்குறது அழகா பண்ணுவாங்க. நீங்க சொல்ற சீன் கூட அந்த கிளைமேக்ஸ்ல கூட காமிச்சிருப்பாங்க. ஸ்கில்ல சொல்ல போனா அது கிளைமேக்ஸ்லயும் அதே சீன் இங்க வரும். திரும்ப பாம்போட கரெக்டா அது உணர்ந்து அதை கட்டி டிஸ்டர்ப் இல்லாம அங்க இருக்க காப்பு அழகா போய் எடுக்கிறது சூப்பரா படம் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பாம்பு பிடிக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. பாம்பு அழகா நகர்த்தி டிஸ்டர்ப் இல்லாம அந்த காப்பை எடுக்கிறதும் நம்ம அந்த சீன் பார்க்கும் போதும் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து பயப்படுவோம், பாம்பு அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த படத்துல பாக்குறப்போதான் நம்ம வந்து அவங்க அந்த பாம்புகளோட உணர்வோட நம்ம வந்து அதான் டிஸ்டர்ப் பாம்புக்கு நம்ம டிஸ்டர்ப் இல்லைன்னா பாம்பு டிஸ்டர்ப் பண்ணாது, அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க சொல்ல போனா. ஆமா திலீப், அதே மாதிரி வேற இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேற என்ன திலீப் சொல்ல போனா கிருஷ்ணனுக்கும் பாம்புக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இது இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காப்பை பாதுகாக்கிறதே பாம்புகள் தான். ஆமா, ஏன்னா இதுக்கான கரும்பு அடுத்ததுல டாபிக்ல பாக்கலாம். கனெக்டிவிட்டி சூப்பரா காமிச்சிருக்காங்க படத்துல சொல்ல போனா. அது இல்லாம இந்த காப்பை எடுத்து அரசாங்கிட்ட கொடுக்கறது, அரசாங்கம் பாதுகாத்து அது நோய் வராம தடுக்கிறது காமிச்சிருப்பாங்க படத்துல சொல்ல போனா. அது இல்லாம பார்ட் 3க்கான ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க. ஆமா, நானும் அந்த படம் பாக்குறப்ப யோசிச்சேன். சோ பார்ட் 3க்கான ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா துவாரகா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எடுக்க போறோம்ன்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி பார்ட் 3 வந்து வர்றப்போ மேபி துவாரகாவை சம்பந்தப்பட்டு அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ZEE5 ஆப்ல வந்து OTT-ல அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கார்த்திகேயா 3யோட ஷூட்டிங் வந்து இந்த வருஷம் 2025 லாஸ்ட்ல வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்துட்டு கார்த்திகேயா 3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சோ வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கார்த்திகேயா 3 எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா கடவுள்னா யாரு, சயின்ஸ்னா வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. சோ இந்த படத்தை வந்து நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் தாராளமா பாருங்க. இதே மாதிரி நாங்க அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறோம். வேற என்ன படத்தை பத்தி நாங்க டீகோட் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பை.